ஹலோ ஹலோ. கேக்குதா? கேட்கலையா? ஐயோ, உண்டியல்ல விழுந்துருச்சு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. ஹே எவ்ரிவன். போன வருஷம் திருப்பூர் கோயிலில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. திருப்பூர் முருகன் கோயிலில் என்ன ஆச்சுன்னா, ஒரு பக்தர், அவர் பேர் வந்து தினேஷ். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, உண்டியலில் காணிக்க போட போகிறப்ப தெரியாமல் அவரோட ஐஃபோனும் தவறுதலாக உண்டியலுக்குள்ளே விழுந்துருச்சு. நிர்வாகம் உடனே என்ன சொல்லிட்டாங்க, உண்டியலில் எது விழுந்தாலும் அது முருகனுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டாங்க. இது வந்து எப்படின்னா, நம்ம பழைய இதில் பாளையத்தம்மன் படம் இருக்கும். உண்டியலில் வந்து அந்த குழந்தை விழுந்துரும், அது அம்மனுக்கு தான் சொந்தம்னு அந்த கோயில் பூசாரி வந்து சொல்கிற மாதிரி, இப்போ இவங்களும் வந்து ஐஃபோன் வந்து முருகனுக்கு தான் சொந்தம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. முருகன் என்ன ஐஃபோன் யூஸ் பண்ண போகிறாரு? யாராவது கண்டிப்பாக கோயிலில் உள்ளவங்களோ இல்லை அந்த அறநிலையத்துறையில் உள்ளவங்களோ தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அதை விற்று காசாக மாற்ற போகிறாங்க. இது வந்து அவர் அந்த விருப்பத்தோடு போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் வந்து அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி அறநிலையத்துறையிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டு, ஆனாலும் அவங்க வந்து தரல. சரி, இது வந்து லாஸ்ட் இயர் அக்டோபரில் நடந்தது. இதை பற்றி ஏன் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த உண்டியலை வந்து ஓப்பன் பண்ணி இந்த கவுண்டிங்லாம் பண்ணுவாங்க, அமௌண்ட் கவுண்டிங் பண்ணுறதுக்காக எடுத்திருக்காங்க. இப்படி எடுக்கிறப்ப என்னென்னா, அவரோட ஐஃபோனும் உள்ளே இருக்குது. அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வர சொல்லியிருக்காங்க. வந்து என்னென்னா, அவரும் சரி ஐஃபோன் கிடைக்க போகுது, கால் பண்ணி கூப்பிட்டாங்க, போய் வாங்கிக்கலான்னு அவர் ஃபேமிலியில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஆனால் வந்தவருக்கு என்ன ஷாக்னா, இந்த மாதிரி ஐஃபோன் நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் அதில் உள்ள டேட்டா மட்டும் வேணுமா எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரே ஷாக்கு தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகிறப்ப ஏலம் விடுவாங்க. இந்த தங்கத்தை, அதுக்கப்புறம் எல்லாம் அந்த மாதிரி உள்ள என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஏலம் விடுவாங்க. ஏலம் விடுறப்ப என்ன இருக்குது, அவரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஏலத்தில் வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அவரும் வேறு வழி இல்லை, ஏன்னா 1,00,000 வேல்யூ உள்ள ஐஃபோனு, வேறு வழி இல்லாமல் அவரும் அந்த ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி மித்தவங்க கூட பெட்டிங்லாம் பண்ணி 10,000 வரைக்கும் கொடுத்து அந்த ஐஃபோனை வந்து வாங்கியிருக்காரு. இது வந்து ஏன் நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இருக்கார். அவர் வந்து சட்டசபையில் இன்றைக்கி பேசியிருக்காரு. எப்படின்னா, முதலமைச்சரின் வழிகாட்டுதல் படி, இந்த ஆட்சியின் முறைப்படி நாங்கள் வந்து அவருக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கோம், நல்ல தீர்வு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு. இந்த அவரோட பர்மிஷன் இல்லாமல் அதை ஏலத்தில் விட்டு அவரே திரும்பவும் பணம் கொடுக்க வச்சு அவரோட ஐஃபோனை திரும்பவும் வாங்குறது சரியான வழியான்னு தெரில. இது அமைச்சர் அளவில் போகிறப்ப அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கலாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவரோட ஐஃபோன் விருப்பம் இல்லாமல் கொடுத்தது, கண்டிப்பாக அவர்கிட்ட திரும்ப கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணல. இது சரியாக ஏதோ ஹேண்டில் பண்ணாத மாதிரி எனக்கு தோணுது. இஷ்யூ தமிழ்நாட்டில் அப்படி தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இது எனக்கு நான் யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப எனக்கு பார்த்தோன்னே சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் அந்த ஐஃபோனை லாஸ் பண்ணவருக்கு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. இருந்தாலும் இது யாருக்கும் புண்படுத்துகிற மாதிரி வீடியோவோ இல்லை, எதுவும் இல்லை. அரசியல் பேச வேணாம்னு தான் நினைக்கிறோம். இருந்தாலும் நம்மளையும் மீறி சில சமயம் கோவமோ ஏதோ ஒரு ஆத்திரம் வரப்போ பேசி ஆக வேண்டிய ஏதோ சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். அந்த அமைச்சர் பேசின வீடியோ கிளிப்பையும் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு சிரிப்பு வருதா கோவம் வருதான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த செல்போனை கூட மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி நேற்றைக்கு அந்த தினேஷ் என்பவரிடம் ஏலம் கோரப்பட்டு அதிக ஏலம் 10,000 ரூபாய் கேட்டதன் அடிப்படையில் அவரிடம் அந்த செல்போன் நேற்று ஒப்படைக்கப்பட்டு தீர்வு காணாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுகின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு என்பதற்கு அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். I want to reach 1 million. So please subscribe. Okay, thank you.